கையில் கொடுத்து ஒன்று சேர்க்கவே கேட்பேன் நான். ஓசன்னா ஓசன்னா யூதராஜனுக்கே. தந்தை மைந்தன் தூயாவின் திருப்பெயராலே ஆமென். ஜெபம் செய்வோம். துதியில் மத்தியில் வாசம் செய்கின்றதான எங்கள் அன்பின் கடவுளே, மகிழ்ச்சியான இந்த நாளின் மாலை வேளைக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். காலை தொடங்கி மட்டமாக நீர் எங்களை வழிநடத்துகின்ற தயவுகளுக்காக இரக்கங்களுக்காக நாங்கள் உண்மை போற்றுகின்றோம். ஆண்டவரே, உங்களுடைய சமூகத்திலே ஒன்று கூறி வருகிறதான வாய்ப்பை எங்கள் தந்தமைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகின்றோம். இந்த வழிபாட்டை திருக்காரத்தை நாங்கள் தருகின்றோம். தூய ஆவியானுடைய அருட்பிரசனத்தை மத்தியிலே உணர்வதற்கு நீர் எங்களுக்கு உதவி செய்தரணும். ஆண்டவரே, இந்த வழிபாட்டை நாங்கள் ஆவியோடும் உண்மையோடும் நாங்கள் கலந்து கொள்வதற்கு, எங்கள் விசுவாசத்தை இன்னும் ஆழப்படுத்திக் கொள்வதற்கு, நீ தந்த இந்த உறவுகளை உறுதிப்படுத்திக் கொண்டு இந்த சான்றாக இந்த உலகத்திற்கு கடந்து செல்வதற்கு நீர் எங்களுக்கு அருள் தாரும். வழிபாட்டு துவக்கம் முதல் இறுதி வரை நீர் எங்களை ஆண்டு வழிநடத்தியலும் நாங்கள் வந்தவர்கள் வந்த வண்ணமாக திரும்பி செல்லாதபடி உம்மால் உந்தப்பட்டவர்களாக, எங்களை மீண்டும் உம்முடைய கடன்களை அர்ப்பணித்தவர்களாக, உம்முடைய திருவுளத்தை நிறைவேற்ற அர்ப்பணித்தவர்களாக கடந்து செல்ல எங்களுக்கு அருள் தாரும். நீங்கள் கற்றுக் கொடுப்பதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தை நீர் எங்களுக்கு தாரும். எங்கள் சிந்தனைகளை நாம் ஒருமுகப்படுத்தி உண்மை மட்டுமே குறித்து நாங்கள் சிந்திப்பதற்கு நீர் எங்களுக்கு உதவி செய்யும். எங்களை விரும்பியாக்கி தாழ்த்தியும் திருக்காரம் அர்ப்பணிக்கின்றோம். நீர் எங்களை வழி நடத்தும். இயேசு வழியாக ஜெபிக்கின்றோம் எங்கள் அன்பின் கடவுளே, ஆமென். வழிபாட்டின் துவக்கமாக கடவுள் மகிமைக்காக நாம் அனைவரும் எழுந்து நின்று புதுவாழ்வு பாடலிலே 9வது பாடலை நாம் இணைந்து பாடுவோம். துதிசை மனமே நீதம் துதிசை துதிசை இம்மட்டும் நடத்தின தேவனை துதிசை இம்மட்டும் நடத்தின தேவனை இன்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடே இன்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடே முன்காலம் எல்லாம் உன்னை தம் கரமதில் ஏந்தி முன்காலம் எல்லாம் உன்னை தம் கரமதில் ஏந்தி வேண்டிய நன்மைகள் யாவும் உகந்தழித்தாரே வேண்டிய நன்மைகள் யாவும் உகந்தழித்தாரே துதிசை மனமே நீதம் துதிசை துதிசை இம்மட்டும் நடத்தின தேவனை துதிசை இன்னமும் நடத்திடும் தேவனை இன்றும் என்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடே ஏகிடும் வழியில் பாடுகள்
பல நேர்ந்த போது ஏகிடும் வழியோ பாடுகள் பல நேர்ந்த போது ஏகபரன் உன் காவலனாய் இருந்தாரே ஏகபரன் உன் காவலனாய் இருந்தாரே. பாடுவோம். துதிசை மனமே நீதம் துதிசை துதிசை இம்மட்டும் நடத்தின தேவனை துதிசை இன்னமும் நடத்திடும் தேவனை என்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடே என்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடே சோதனை பலவாய் மேகம் போல் உன்னை சூழ்ந்தாலும் சோதனை பலவாய் மேகம் போல் உன்னை சூழ்ந்தாலும் சேதமுறாமல் முற்றிலும் காக்க வல்லோரை சேதமுறாமல் முற்றிலும் காக்க வல்லோரை. இரண்டாம் வழிபாட்டு முறைமையை நாம் பின்பற்றும். நின்றவாறே நாம் கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளும் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். உங்களுடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை மட்டும் கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் தூய ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. திரியேக கடவுளை நாம் போற்றுவோம். எங்கள் தந்தையாம் கடவுளே, உமது வல்லமையாலும் ஞானத்தாலும் எல்லாவற்றையும் படைத்து உமது குமாரனை எங்கள் ரட்சராக தரும்படி உலகத்தில் அன்பு கூர்ந்தீரே, உம்மை போற்றுகிறோம். குமாரனாம் கடவுளே, பாவத்தை தவிர்த்து எல்லாவற்றிலும் எங்கள் போல் மனிதனாகி எங்கள் பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டு எங்கள் நீதிக்காக உயிர்த்தெழுவியவரே, உம்மை போற்றுகிறோம். தூய ஆவியானவராகிய கடவுளே, எல்லா உண்மைக்குள்ளும் எங்களை வழிநடத்தி கடவுளின் அன்பை எங்கள் நெஞ்சில் பொழிகிறவரே, உம்மை போற்றுகிறோம். பிதா, குமாரன், தூய ஆவியாகிய கடவுளே, உமக்கே எக்காலம் எல்லா புகழும் மகிமையும் உண்டாவதாக. ஆமேன். பிரியமானவர்களே, நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாகவும் நமக்குள் உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அநீதமும் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கவரும் நீதியும் உள்ளவர். ஆகையால் நாம் முழங்காற்படியிட்டோ அமர்ந்த வண்ணமாகவும் நம்மை நாமே சோதித்தறிவோமாக. கடவுளுடைய தூய சமூகத்திற்கு வந்திருக்கின்ற நாம் நம்முடைய நிலையை உணர்ந்தவர்களாக கடவுளிடத்திலே நாம் அறிக்கை செய்வோம். இரண்டாம் பாவ இருக்கின்ற ஜெபத்தை நாம் சேர்ந்து உணர்ந்து எடுப்போம். எங்கள் தந்தையாம் கடவுளே, நினைவினாலும் வார்த்தையினாலும் செய்கையினாலும் நமக்கு விரோதமாய் பாவம் செய்திருக்கிறோம். முழு மனதோடு நாங்களுமே நேசிக்கவில்லை. எங்களிடத்தில் நாங்கள் அன்பு கூறுவது போல் அயலாரிடத்தில் நாங்கள் அன்பு கூறவில்லை. எங்கள் மேல் இரக்கமாயிருக்க உம்மை வேண்டிக் கொள்ளுகிறோம். எங்கள் பாவ அழுக்கை நீக்கி எங்களை சுத்திகரியும். எங்கள் குற்றங்களை விட்டுவிட எங்களுக்கு உதவி புரியும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே. ஆமேன். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியும் நமக்கு கட்டளையிட்டு அருளி வாழ்க்கை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்தாவின் கிருபையின் தேற்றலையும் தந்துள்வாராக. ஆமேன். ஆண்டவரை துதியுங்கள். நற்செய்தி பாடத்திற்காக நம் அனைவரும் எழுந்து நிற்போம். லூக்கா என்பவர் எழுதிய நற்செய்தி புத்தகம் 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 5 முதல் 7 வசனங்கள் வாசிக்க கேட்போம். லூக்கா 1ஆம் அதிகாரம் 5 முதல் 7 வசனங்கள்.
யூதேயா நாட்டில் ஏரோது அரசனாயிருந்த காலத்தில் அபியா வகுப்பை சேர்ந்த சக்கரியா என்னும் பெயர் கொண்ட குரு ஒருவர் இருந்தார். அவர் மனைவி ஆரோனி வழி வந்தவர். அவர் பெயர் எலிசபெத். அவர்கள் இருவரும் கடவுள் பார்வையில் நேர்மையானவர்களாய் விளங்கினார்கள். ஆண்டவருடைய அனைத்து கட்டளைகளுக்கும் ஒழுங்குகளுக்கும் ஏற்ப குற்றமற்றவர்களாய் நடந்து வந்தார்கள். அவர்களுக்கு பிள்ளை இல்லை, ஏனெனில் எலிசபெத் கருவுற இயலாதவராய் இருந்தார். மேலும் அவர்கள் வயது முதிர்ந்தவர்களாயும் இருந்தார்கள் என்றார் என்பதே வாசிக்க அறிவிக்கப்பட்டதான நற்செய்தி பாடம் வாசித்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் தூய திருப்பெயரில் உங்களை வாழ்த்துகின்றேன். இன்றைக்கு நமக்கு சிந்திக்க கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு முதியோரின் ஞானம், விஸ்டம் ஆஃப் தி எல்டர்லி. முதியோர் என்றதும் பொதுவாக பலன் குன்றியவர்கள், குடும்பத்தால் அதிகமாக மதிக்கப்படாதவர்கள் என்ற எண்ணம் குடும்பத்திலும் சமுதாயத்திலும் அதிகமாக மேலோங்கி இருப்பதை நாம் காண்கின்றோம். ஆனால் திருமறையில் முதியோர்கள் மிக மிக முக்கியமான பங்கு அவர்களுக்கு உண்டு என்பதை திருமறை நமக்கு அழுத்தம் திருத்தமாக நமக்கு சொல்கின்றது. ஒவ்வொரு கிறிஸ்தவ குடும்பங்களிலும் முதியோர்கள் மதிக்கப்பட வேண்டும். ஒவ்வொரு திருச்சபையிலும் முதியோர் மதிக்கப்பட வேண்டும். ஒரு சமுதாயத்திலும் முதியோர் மதிக்கப்பட வேண்டும். இந்த ஒரு சிந்தனை நமக்கு மிக மிக அவசியமாக இருக்கிறது. பல குடும்பங்களிலே நாங்கள் சந்திக்கின்ற பொழுது அவர்கள் சொல்லுவார்கள், பல்வேறுபட்ட பிரச்சனைகளை அவர்கள் சொல்லுகின்ற பொழுது அதுக்கு அவங்க கன்க்ளூஷனா ஒரு முடிவுரையாக அவர்கள் சொல்லுவது, கடவுள் எங்களை எடுத்துக்கிட்டா நல்லா இருக்கும். எதற்கு எங்களை கடவுள் வைத்துக் கொண்டிருக்கிறார்? அந்த அளவுக்கு அவருடைய வாழ்க்கை ஒரு கசந்த நிலையிலே இருக்கின்றதை பார்க்கின்றோம். ஆனா அவங்க தான் அந்த குடும்பத்தினுடைய ஃபவுண்டர். அந்த குடும்பத்தை ஃபவுண்டர் அவங்க தான். அந்த குடும்பத்தின் அடையாளம் அவர்கள் தான். அவருடைய தியாகம், அவருடைய விசுவாசம், அவருடைய உழைப்பு, அவருடைய வியர்வை, இரத்தம் அனைத்தின் மேல்தான் அந்த குடும்பம் கட்டப்பட்டது. ஆனால் ஒரு வயது முதிர்ந்த ஒரு காலத்தில் இதோ அவர்களை ஒரு உதவாக்கரையாக எண்ணுகின்ற ஒரு போங்கு இன்றைக்கு சமுதாயத்தில் பரவி இருக்கின்றதை பார்க்கின்றோம். அதற்கான காரணம் என்னவென்றால், நம்முடைய குடும்பம் பணத்தை மையமாக வைத்து அது செயல்படுகிறது. அதே வேளையில் அது உறவை மையமாக வைத்து அது செயல்பட வேண்டும். அப்பொழுது அவர்கள் அதிகமாக மதிக்கப்படுவார்கள். மதுரையில் என்னுடைய இறை கல்லூரியில் அதை சார்ந்த நிறைய நிறுவனங்கள் உண்டு. பிசிக்கலி சேலஞ்ச், அது ஒரு அவங்களுக்கு ஒரு விடுதி இருக்கும். மென்டலி சேலஞ்ச், அவங்களுக்கு ஒரு விடுதி இருக்கும். அதே போல முதியோர் அவர்களுக்கு என்று அன்பு இல்லம் என்ற ஒரு விடுதி ஒன்று உண்டு. நாங்கள் அவங்களை என்ன பண்ணுவோம்னா, ஒரு 3 மாதத்துக்கு ஒரு முறை, 6 மாதத்துக்கு ஒரு முறை அவர்களை வெளியே அழைத்து செல்வோம். ஏன்னா ஒரு இடத்துக்கு அவங்கள அழைத்து போய் அங்கே அவர்களோடு ஒரு நாள் அவரோட நாங்கள் பங்கு பெறுவோம். அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க, ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பார்கள். அப்போ அவங்க ஒரு நாடகம் ஒன்றை அவர்கள் போட்டார்கள். அந்த நாடகத்தினுடைய ஒரு முடிவு என்னவென்றால், நாங்கள் இப்படிப்பட்ட விடுதியிலே இருப்பது எங்களுக்கு விருப்பம் இல்லை.
எங்களுடைய குடும்பத்தோடு, என்னுடைய மகனோடு, மகளோடு, என்னுடைய பேரக்குழந்தைகளோடு வாழ்வதை தான் எங்களுக்கு விருப்பம். இங்கே எங்களுக்கு எல்லாமே இருக்குது. இங்கே எங்களுக்கு உணவு இருக்கிறது, இருப்பிடம் இருக்கிறது, மருத்துவ வசதி இருக்கிறது, எல்லாமே இருக்கிறது. ஆனால் ஒரு முழுமையான அன்பு என்பது எங்கள் குடும்பத்தில் மட்டும்தான் இருக்குது. அவற்றை நாங்கள் எழுந்திருக்கிறோம் என்பதுதான் அந்த நாடகத்தினுடைய முடிவாக இருந்தது. திருமறையிலே பழைய ஏற்பாட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு விடுதலை பயணம் மோசே உடைய தலைமைத்துவத்தின் கீழ் அந்த விடுதலை பயணம் இயங்குகிறது. மோசே பழைய ஏற்பாட்டில் மிகப்பெரிய தலைவர். அவருக்கு மேல பெரிய தலைவர் பழைய ஏற்பாட்டில் யாருமே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவர். கடவுள் அவரோடு பேசுறாரு. இது போல அடிமையாக இருக்கின்ற இந்த மக்களை நீ மீட்க வேண்டும் என்று அவரோடு பேசுகிறார். அப்படி பேசின பொழுது அவர் யாரை தேடுகிறார் என்று சொன்னால், முதலாவது அவர் முதியோரை தேடுகிறார். என எடுத்து வாசிக்கலாம். யாத்திராகமும் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். யாத்திராகம் 3:16. இந்த முதியோர்கள் எல்லாம் ஒன்று திரட்டுறாரு. ஃபர்ஸ்ட் இந்த விடுதலை பயணத்திற்கு கடவுள் அவரோடு பேசியிருக்கிறார். இந்த விடுதலை பயணத்திற்கு இந்த 6 லட்சம் மக்களை மீட்க வேண்டும். அப்ப இவருக்கே ஒரு 80 வயசு. இவரும் ஒரு முதியவர் தான். ஆனால் அவரு முதல் அவர் பிளானே என்னன்னா, இந்த முதியோர்கள் எல்லாம் ஒன்று திரட்டுகிறார். அவங்களுடைய ஆலோசனை கேட்கிறார். எப்படி செய்யறது? கடவுள் எல்லாவற்றையும் டிக்டேட் பண்றாரு. அது மட்டுமல்ல, நான் கடவுளோடு பேசுகிறேன், எனக்கு நிறைய ஆற்றல் உண்டு, வல்லமை உண்டு, எனக்கு அவ்வளவு பெரிய அங்கீகாரம் இருக்கிறது. கடவுள் முதியோர்களை நமக்கு தந்திருக்கிறார். அவருடைய ஆலோசனைகள் கடவுளுடைய ஆலோசனைகளுக்கு இணையானவை என்பதை நாம் மறந்து விடக்கூடாது. அதை கேட்கின்றார். தொடர்ந்து இங்கே யாத்திராகமும் 24:1 நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், அங்கு 70 பெரியோர்களுடன் முதியவர்களோடு அங்கே திட்டமிடுகிறார். கடவுள் சொல்றார், அவங்க 70 பேரை கூடி அதுல செலக்ட் பண்ண சொல்றார். செலக்ட் பண்ணி அந்த விடுதலை பயணத்திற்கு அவர்களை அங்கே அழைத்து செல்வதை பார்க்கின்றோம். தொடர்ந்து நீங்க தாவீது உடைய அவருடைய அரசாட்சியிலும் சாலமோனுடைய அரசாட்சியிலும் வேண்டுமென்றால் நீங்கள் குறித்துக் கொள்ளலாம், யாரும் படிக்க வேண்டாம். 2 சாமுவேல் 5ஆவது அதிகாரம் 3ஆவது வசனம், 1 அரசர்கள் 8ஆவது அதிகாரம் 1வது வசனம் 3ஆவது வசனம். இதில் எல்லாருமே இங்கே முதியவர்களோடு கலந்து பேசி அந்த பணிகளை அவர்கள் செய்கிறார்கள். அரசர் தான் அவளுக்கு ஆலோசனை கொடுப்பதற்கு அங்கே நிறைய பேர் இருக்கிறாங்க. சட்ட ஆலோசகர் உண்டு, அது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ஆனாலும் அவருடைய ஆட்சியினுடைய ஒரு சிறப்பு அம்சம் என்னவென்றால், அவர்கள் அவரோடு கலந்து பேசுவதை நாம் பார்க்கின்றோம். இயேசு கிறிஸ்துனுடைய அந்த மீட்பு திருப்பணியிலே இயேசு கிறிஸ்து தன்னுடைய திருப்பணியை தொடங்குகிறார். அந்த திருப்பணியை தொடங்குவதற்கு முன்பாக அவருக்கு அந்த திருப்பணியுடைய மையமாக இருந்தது யாருன்னு சொன்னா, யோவான் ஸ்நானகர். இயேசுவை ஒரு 6 மாதம் முதியவர், அவர் 6 மாசம் பெரியவர். ஆனால் இந்த யோவானுடைய சீடர்கள் தான் இயேசு கிறிஸ்துடைய சீடராக மாறுகிறார். யோவானுடைய விசுவாசிகள் தான் இயேசு கிறிஸ்துடைய விசுவாசிகளாக அவர்கள் மாறுகிறார்கள். அந்த அளவுக்கு இயேசு கிறிஸ்துடைய திருப்பணிக்கு அதிகமாக வித்திட்டவர் இந்த யோவான் ஸ்நானகர். இந்த யோவான் ஸ்நானகருக்கு அடித்தளமாக இருந்தது அவருடைய பெற்றோர் சகரியா, எலிசபெத், வயது முதிர்ந்தவர்கள். அவளை பற்றி திருமறை நம்ம படிக்க கேட்ட அந்த திருமறை என்ன சொல்கிறது என்று சொன்னா, அவர்கள் இருவரும் கடவுள் பார்வையில் நேர்மையானவர்களாக
விளங்கினார்கள். அவர்கள் இருவரும் கடவுள் பார்வையில் நேர்மையாளர்களாக விளங்கினார்கள். இயேசு கிறிஸ்துவினுடைய திருப்பணிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபவுண்டேஷன், ஒரு அடித்தளம் என்னவென்றால் இந்த யோவான்ஸ்நானகன். அந்த யோவான்ஸ்நானனுடைய திருப்பணிக்கு அடித்தளமாக இருந்து அவருடைய பெற்றோர்கள், அவர்கள் முதியவர்கள், வயது முதிர்ந்தவர்கள். இன்றைக்கு நம்முடைய குடும்பம் இயங்குகிறது என்று சொன்னால் வயது முதிர்ந்த பெற்றோர், அவருடைய ஜெபம். இன்றைக்கு நம் விசுவாசம் எதின்மேல் கட்டப்பட்டிருக்கிறது என்றால் வயது முதிர்ந்த பெற்றோர், அவருடைய விசுவாசம். அதை நாம் ஒருபொழுதும் மறந்துவிடக்கூடாது. இங்கே தொடர்ந்து நாம் இங்கே பார்க்கின்ற பொழுது இங்கே சிறு வயது தொடங்கி அவர்கள் அவ்வாறாக அவர் வளர்க்கப்பட்டார். வயது முதிர்ந்த காலத்திலே இந்த குழந்தைங்க பிறந்துச்சுன்னா பெரும்பாலான பெற்றோர் ரொம்ப செல்லமா வளர்த்துருவாங்க, அடிக்க மாட்டாங்க. ஏன்னா அவன் தான் என்ன கேர் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப செல்லமா வளர்த்துருவாங்க. ஆனால் இங்கு யோவான்ஸ்நானனுடைய பெற்றோர் சகரியா, எலிசபெத் அவரை திருப்பணிக்கென்று அவரை ஆயத்தம் செய்தார்கள். இங்கு கடவுளுக்கு முன்பாக அவர்கள் நேர்மையானவர்களாக அவர்கள் இருந்தார்கள் என்று அங்கே இந்த வசனத்திலே நாம் பார்க்கின்றோம். மனிதர்களுக்கு முன்பாக நேர்மையாக இருப்பது மிக மிக எளியது. ஆனால் இங்கு கடவுளுக்கு முன்பாக அவர்கள் நேர்மை உள்ளவர்களாக அவர்கள் இருந்தார்கள். தொடர்ந்து அவர்களை பற்றி அந்த 6ஆம் வசனத்திலே சொல்லுகிறது, ஆண்டவருடைய அனைத்து கட்டளைகளுக்கும் ஒழுங்குகளுக்கும் ஏற்ப குற்றமற்றவர்களாக வாழ்ந்தார்கள். கடைசி வரை ஆண்டவருடைய அனைத்து கட்டளைகளுக்கும் ஒழுங்குமுறைகளுக்கும் ஏற்ப குற்றமற்றவர்களாக வாழ்ந்தார்கள். அவருடைய பெற்றோருடைய வாழ்க்கை யோவான்ஸ்நானனுடைய வாழ்வுக்கு, அவருடைய திருப்பணிக்கு மிக அடித்தளமாக இருந்தது. நம்ம என்ன பேசுகிறோம், எப்படிப்பட்டவர்களோடு நமக்கு உறவு இருக்கிறது, எப்படிப்பட்ட ஒரு அடித்தளத்தை நாம் குடும்பத்திற்கு இடுகிறோம் என்பது முதியவர்களுக்கு மிக மிக முக்கியமானது, மிக மிக முக்கியமானது. ஆனால் இன்றைக்கு அப்படிப்பட்ட அமைப்புகள் குன்றி இருக்கிற, குறைந்திருக்கிற சூழல் பார்க்கிறோம். சில நேரத்தில் போய் வெளிநாட்டில் போய் செட்டில் ஆயிடுறாங்க, பணம் தேவை, அங்கே குழந்தையும் வளர்க்கிறார்கள். ஆனால் பணம் நிறைவாக அவர்களுக்கு கிடைத்துவிடும். ஆனால் அந்த முதியவர்களுடைய அந்த தாத்தா ஆயாவுடைய அந்த ஆலோசனை, அந்த ஜெபம், அந்த தொடுதல், அந்த அரவணைப்பு, அவற்றையெல்லாம் இழக்கிறார்கள். எந்த விசுவாசத்தினாலே அவர்கள் கட்டப்பட வேண்டுமோ அந்த விசுவாசத்தினாலே அவர்கள் கட்டப்படவில்லை. நாம் எப்பொழுதும் நம்முடைய கடவுள் எப்படி நம்மை தொட்டார், எப்படி நம்மை அழைத்தார், எப்படி நம்மை வழிநடத்துகிறார் என்கின்ற ஆலோசனை தேவை. நிறைய நேரத்தில் எங்கள் அம்மா கூட உட்கார்ந்து நிறைய கேட்பேன், நிறைய பேசுவேன், நிறைய சொல்லுவாங்க. என்னென்ன முடியுமோ அதெல்லாம் நம்முடைய வாழ்வுக்கு ஆதாரமாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஏதோ அவளுக்கு உணவு கொடுப்பதல்ல, நல்ல உடை வாங்கி கொடுப்பதல்ல, அவருடைய உணர்வுகளை நாம் மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். நிறைய காரியத்தை அவர்கள் கற்றுக் கொடுப்பார்கள். நம்மெல்லாம் எப்படி இருப்போம் என்பது அவருக்கு நன்றாக தெரியும். என் மகன் நேர் வழியிலே செல்கின்றானா, தவறான பாதையிலே செல்கின்றானா என்பது அவருக்கு நன்றாக தெரியும். ஆனால் அவருடைய ஆலோசனை மிக மிக அவசியமானது. அதை நாம் புறக்கணிக்கின்ற பொழுது மிகப்பெரிய ஒரு இழப்பை நாம் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. இப்படிப்பட்ட சூழலில் தான் இங்கு
யோவானுடைய அந்த பெற்றோர் இங்கே சகரியா அவர் திருக்கோயிலில் தூபம் காட்டுகின்றார். அவர் ஒரு ஆசாரியர். அவர் கோயிலே தூபம் காட்டுகின்ற பணி அவருக்கு கொடுக்கப்பட்டது. அங்க தூபம் காட்டுறதுல என்னன்னா, அவங்க கோயில் உள்ள போயிட்டு தூபம் காட்டுகின்ற பொழுது வெளியில எல்லாரும் மன்றாடுவார்கள். லூக்கா 1வது அதிகாரம் 10வது வசனம் நீங்க பார்த்தா தெரிஞ்சுக்கலாம். அவங்க எல்லாரும் ஜெபம் பண்ணி இருப்பாங்க வெளியில. ஏன் ஜெபம் பண்ணுவாங்க சொன்னா, அந்த தூபம் காட்டுகின்ற அந்த பணிக்கு தூய்மையோடு இருக்க வேண்டும். ஏதாச்சும் தவறு, ஏதாச்சும் பாவம் இருந்தால் அங்கே அவர்கள் மறித்து விடுவார்கள். அந்த ஒரு பயம் மக்களுக்கு இருக்கும். அதனால யாரும் அங்க அந்த தூபம் காட்டுகிற அந்த பணிக்கு போனாலும் வெளியில மக்கள் ஜெபித்துக் கொண்டிருப்பார்கள். அவர்களுக்காக அதிகமாக ஜெபித்துக் கொண்டிருப்பார்கள். அப்படி ஜனங்கள் இங்கு ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த சூழலில் தான் இங்கு தேவதூதனை இந்த சகரியா பார்க்கிறார். நீண்ட நாட்களாக ஜெபம், பல வருடங்களாக ஜெபம். அவருடைய திருமணம் ஆனதிலிருந்து இதுவரையும் தொடர்ந்து ஜெபம். வயது முதிர்ந்த வரை அவர் ஜெபித்துக் கொண்டே இருக்கிறார். அங்க தேவதூதன் சொல்றாரு, சகரியா அஞ்சாதீர், பயப்படாத, உமது மன்றாட்டு கேட்கப்பட்டது. உமது மனைவி எலிசபெத் உமக்கு ஒரு மகனை பெற்றெடுப்பார். அவருக்கு யோவான் என்று பெயரிடுவி. அந்த தூபம் காட்டுகின்ற அந்த வேளையில் அங்கு தேவதூதனை பார்க்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு பாக்கியம் அவருக்கு கிடைக்கப்பெறுகிறது. இவ்வளவு நாள் ஏறெடுத்த ஜெபம் அப்பொழுது அங்கே பதில் கிடைக்கிறது. நான் சொல்றாரு, மகிழ்ச்சி தொடர்ந்து 14 வசனத்துல மகிழ்ச்சி பேருவகை கொள்வி, பலரும் மகிழ்ச்சி அடைவார்கள். நீயும் சந்தோஷமா இருப்ப, அந்த குழந்தை நிமித்தமாக பலரும் சந்தோஷப்படுவார்கள். சில நேரத்தில் கடவுள் தாமதிக்கிறார் என்று சொன்னால் ஏதோ மிகப்பெரிய ஒரு திட்டம் அவர் வைத்திருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த கடவுள்கிட்ட நம்ம கத்துக்க வேண்டியது இந்த நீடிய பொறுமை. நம்ம கிட்ட இருக்குன்னா ரொம்ப அவசரப்படுவோம். இதான் நமக்கும் அவருக்கும் இருக்கு. திருமணமான அடுத்த ஆண்டே குழந்தை பிறந்தது. உடனே இன்னொரு வருஷத்துக்குள்ள பேப்டிசம் கொடுத்துட்டு அது பெரிய செலிப்ரேஷன். அதுக்கடுத்தது கன்ஃபர்மேஷன். அதுக்கடுத்து நம்மளே டிசைன் பண்ணுவோம். அந்த பிள்ளைகள் என்னவாக வேண்டும் டிசைட் பண்ணுவோம். கடவுளுடைய பாதத்திலே நாம் காத்திருக்க வேண்டும். அது ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி, பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி, ஆண்டவரே உடைய திட்டம் என்ன, இந்த தீர்மானம் என்ன? இதைத்தான் இங்கு சகரியாவும் எலிசபெத்தும் செய்தார்கள். இவளை கடவுள் அவர்களுக்கு அறிவிக்கின்ற பொழுது அவர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலை அவர்களுக்கு இல்லை என்றால் உடல் ரீதியாக யோசித்தார்கள். அப்பொழுது கடவுள் சொல்லுகின்றார், அந்த குழந்தையினால் நீங்களும் மகிழ்வீர்கள், பலரும் அங்கே மகிழ்ச்சி அடைவார்கள். தொடர்ந்து நீங்க பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை எப்படி இருப்பார் என்று அங்கே ஒரு மிக தெளிவாக சொல்லப்படுகிறது. 14வது வசனத்திலிருந்து 17வது வசனம் வரையும் ஆண்டவர் பார்வையில் பெரியவராக இருப்பார். அந்த குழந்தை ஆண்டவர் பார்வையில் பெரியவராக இருப்பார். தாய் வயிற்றில் இருக்கும் பொழுதே தூய ஆவியினால் முற்றிலும் ஆட்கொள்ளப்படுவார். வயிற்றில் இருக்கின்ற பொழுதே தூய ஆவியானவர் அவரை ஆட்கொள்ளுவதை பார்க்கிறோம். பலரை 16வது பார்க்கிறோம், பலரை தம் கடவுளது ஆண்டவரிடம் திரும்பி வர செல்வார். எல்லாரும் ஆண்டவரிடத்திலே திரும்பி வருவதற்கு அந்த குழந்தை அது உதவி செய்யும். தந்தையும் மக்களும் அங்கே உளம் சேர்ந்து போகச் செய்வார்கள். அங்கே ஒரு குடும்பமாக அவர்கள் இணைக்கப்படுவார்கள். நேர்மையாளருடைய மனநிலையை கீழ்ப்படியாதவர்கள் பெறச் செய்வார். ஆண்டவருக்கு ஏற்புடைய ஒரு மக்கள் இனத்தை அவர் ஆயத்தம் செய்வார்.
மிகப்பெரிய திட்டம் கொடுக்கப்படுகிறது. இங்கே சகரியா எலிசபெத்துக்கு மட்டுமல்ல, ஒவ்வொரு குடும்பத்திற்கும் கடவுள் இப்படிப்பட்ட ஆலோசனையை கொடுக்க அவர் விருப்பம் உள்ளவராக இருக்கிறார். ஆனால் இந்த சகரியா போன்று எலிசபெத் போன்று அதற்காக நாம் காத்திருக்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அவர்கள் அப்படி கீழ்ப்படிந்ததனால், பெற்றோர்கள் அப்படி கீழ்ப்படிந்ததனால், அப்படி அவரை வளர்த்ததினால், அப்படி கடவுளுடைய முழுமையான விருப்பத்திற்கு அர்ப்பணித்ததனால் அங்கு இயேசு கிறிஸ்துவாலே அங்கீகரிக்கப்படுகிறார். யோவான் ஸ்நானகனை காட்டிலும் பெரிய தீர்க்கதரிசி யாரும் இல்லை என்று சொல்கிறார். அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருந்தான் என்று இயேசுவானவர் சொல்வதை பார்க்கிறோம். அப்படி நாம் கடவுளால் அங்கீகரிக்கப்படுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று சொன்னால், எப்படிப்பட்ட முதியவர்கள் என்று கருதப்படுகிற சகரியா எலிசபெத் போன்று அங்கே நம்மை எப்பொழுதும் அங்கே ஆயத்தம் செய்து கொள்ள வேண்டும். ஏதோ முதியவர்கள் என்று சொன்னாலே ஏதோ ஏடிஎம் மிஷின், அவங்க ஏடிஎம் மிஷின், அவங்க பென்ஷன் வந்துச்சா எனக்கு இவ்வளவு கொடு, எனக்கு அவ்வளவு கொடு, அது இல்லை. அவனுக்கு நிறைய பொறுப்பு திட்டமிடுவார்கள். எங்க அம்மா கிட்ட காசை கொடுப்போம், எங்க தேவை இருக்குது அங்க ஷேர் பண்ணுவாங்க. குடும்பத்தில் மட்டும் இல்லை, வெளியே உறவுகளில் மாத்திரமல்ல, கிராமத்தில் இருக்கிறவங்க திட்டமிடுவார்கள். அதெல்லாம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய மிகப்பெரிய பாடம். என்ன இருக்குது இப்ப காட்டு, பைய காட்டு, எனக்கு இவ்வளவு வேணும் அவ்வளவு வேணும், அது இல்லை. நாம் நிறைய இந்த சமுதாயத்திற்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய நிலை இருக்கிறது. எத்தனை பேர் பிச்சை எடுக்கிறாங்க பாத்தீங்களா? எத்தனை பேர் மனநிலை பாதிக்கப்பட்ட நிலையில் இருக்கிறாங்க பாக்குறீங்களா? அதெல்லாம் அந்த குடும்பத்தினால் அவர்கள் புறக்கணிக்கப்பட்டவர்கள். அங்க கும்மிடிப்பூண்டில் இருக்கும்போது அங்க சர்ச்சு பக்கத்துல எப்பவுமே ஒரு டீம் ஒன்று இருக்கும், பிச்சை எடுக்கிறவங்க. சில நேரத்தில் அவர்கள் ஒன்றாக இருக்கின்ற பொழுது அவர்களை விசாரிப்பேன். அவங்க சொல்லுவாங்க, அவங்களுடைய குடும்ப விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க. அந்த கசப்புணர்ச்சிங்களெல்லாம் அதெல்லாம் வேணான்னு சொல்லிட்டு தான் நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம், இங்கே நாங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறோம்னு சொல்கிறாங்க. அதனால் குடும்பத்தினால் அவர்கள் புறக்கணிக்கின்ற பொழுது கடவுள் அவர்களை கைவிடவில்லை, கடவுள் அவர்களை போஷிக்கின்றார், கடவுள் அவர்களை கொடுத்து வைக்கின்றார், கடவுள் அவருடைய சரீரத்தை பாதுகாக்கின்றார், கடவுள் அவருடைய நலத்தை மேல் அக்கறை கொண்டவராக இருக்கின்றார். ஆனால் குடும்பமாக நமக்கு பொறுப்புகள் உண்டு என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. திருச்சபையாக நமக்கு பொறுப்புகள் உண்டு என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அவர்களை நாம் இழக்கின்ற பொழுது கடவுளுடைய ஒரு நெருக்கமான உறவை நாம் இழக்கிறோம் என்பதை மறந்துவிடக்கூடாது. எனவே முதியவர்கள் கடவுள் நமக்கு தந்திருக்கிற அருட்கொடைகள், குடும்பத்துக்கு தந்திருக்கிற அருட்கொடைகள், திருச்சபைக்கு தந்திருக்கிற அருட்கொடைகள், சமுதாயத்துக்கு தந்திருக்கிற அருட்கொடைகள், அவருடைய ஆலோசனைகள் இன்றியமையாதவை, அவருடைய உறவு மிக இன்றியமையாதவை. கடவுள் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் வழியாகத்தான் நம்மை ஆசீர்வதிப்பார், அவர்கள் இல்லாமல் நம்மை ஆசீர்வதிக்க முடியாது. சில நேரத்தில் என் மகள் மேல கோவப்பட்டேன்னா எங்க அம்மா சொல்லுவாங்க, இப்ப கோவப்படாதுன்னு சொல்லுவாங்க, அங்க ஒரு பிரேக் தேவை. சரிமான்னு சொல்லுவேன், இந்த பிரேக் தேவை. அதை அவங்க தான் பிடிப்பாங்க, அவங்களால தான் அதை சரி செய்ய முடியும். நிறைய குடும்பங்களில் அந்த குழந்தைகளை எப்படி வளர்க்க வேண்டும் என்று நமக்கு பாடம் கற்றுக் கொடுக்கிறார்கள். அவர்கள் நம்மை வளர்த்தார்கள், ஆனால் தொடர்ந்து அவர்கள் நமக்கு டியூஷன் எடுக்கிறாங்க, நமக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள். ஒவ்வொன்றும் மிக மிக கவனம் செலுத்துகின்றவர்கள். எனவே அவர்களை மகிழ்ச்சியாக பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கின்றது. ஏதோ குடும்பத்தினுடைய தலைவர்கள் மாத்திரமல்ல, ஏதோ திருச்சபையின் தலைவர்கள் மாத்திரமல்ல, இந்த சமுதாயத்தின் தலைவர்கள் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அப்படிப்பட்ட தலைமைத்துவத்தின் கீழ்தான் விடுதலை பயணம் இயங்கி இருக்கிறது. அப்படிப்பட்ட தலைமைத்துவத்தின் கீழ்தான் இயேசுவானுடைய இறையரசு இயங்கி இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது.
தொடர்ந்து அப்படிப்பட்ட மக்களை நாம் பேணுவோம். கடவுளுடைய ஆசைகளை நாம் பெற்றுக்கொள்வோம். கடவுள் தாமே நம்மை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவதாக. நம் அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய பற்றுறுதி அப்போஸ்தலர் பற்றுறுதியின் வழியாக நாம் அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியும் படைத்து சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகி இந்த நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாதத்தில் பிறந்தார். பொந்து பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறைந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோர்ந்து எழுந்தருளினார். பரமண்டலத்திற்கு ஏறி சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பாசல் வீற்றிருக்கிறார். அவரிடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயத்திற்க வருவார். பரிசுத்தாவை விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசு சபையும் பரிசுத்தவானுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனம் ஒன்றென்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். உட்கார்வோம். சபைக்குரிய அறிவிப்புகள் படிக்க கேட்போம். இன்று வழிபாட்டில் கலந்து கொண்ட இறைமக்கள் அனைவருக்கும் இயேசுவின் இனிய நாமத்தினாலே வணக்கத்தையும் வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறோம். வரும் 29/9/2020 புதன்கிழமை மாலை 7 மணிக்கு நமது ஆலயத்தில் CSI நிறுவன நாள் வழிபாடு நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வருகிற 1/10/2021 வெள்ளிக்கிழமை அன்று மாதத்தின் முதல் நாள் வழிபாடு இணைய வழியாக நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வருகிற 26/9/2021 ஞாயிறு முதல் 2/10/2021 சனிக்கிழமை வரை பிறந்தநாள் மற்றும் திருமண நாளை காண்பவர்கள் விவரம். செப்டம்பர் 26 பிறந்தநாளை காண்பவர்கள் செல்வன் R. சாமுவேல் இன்பராஜ், சன் ஆஃப் திரு பால் ராஜகுமார், திரு J. பார்க்கர், திருமதி J. வயலட் வசந்த மேரி, வைஃப் ஆஃப் திரு M. ஜான் மோசஸ். செப்டம்பர் 27 பிறந்தநாளை காண்பவர்கள் செல்வி ஞானசுந்தரி சுபா, டாக்டர் ஆஃப் திரு செல்வன் மிகாவேல். அதே நாளில் திருமண நாளை காண்பவர்கள் திரு R. யாபேஸ் ஜெபக்குமார், திருமதி Y. ஜெசி கலைவாணி தம்பதியினர். செப்டம்பர் 28 பிறந்தநாளை காண்பவர்கள் திரு J. லாரன்ஸ் பால் சத்யதாஸ், திரு LD மோடி செல்வகுமார், திரு J. ஜெயபிரதாப், சன் ஆஃப் திரு LDB பிராங்க்லின் ஜெயக்குமார், செல்வன் J. அபியா மிலன், சன் ஆஃப் திரு S. ஜான் பிரபுதாஸ். செப்டம்பர் 29 பிறந்தநாளை காண்பவர்கள் செல்வி M. ஜெயினி, டாக்டர் ஆஃப் திரு TD மார்டின், திருமதி A. மெட்டில்டா, வைஃப் ஆஃப் திரு K. ஆனந்தராஜ், செல்வி D. ஐக்கியா ஷெரின், டாக்டர் ஆஃப் அருள் திரு S. தினகரன். செப்டம்பர் 30 பிறந்தநாளை காண்பவர்கள் திரு KU டேவிட் பாபு, சன் ஆஃப் திரு ஜேம்ஸ் உலகநாதன், செல்வன் P. ஜோசப் ராஜா, சன் ஆஃப் திரு D. பொன்ராஜ், திரு G. ராஜேஷ், குழந்தை N. ஜோஷ்வா பிரபு, சன் ஆஃப் திரு நத்தானியல் லாசர். அக்டோபர் 1 பிறந்தநாளை காண்பவர்கள் திரு K. ஞானசேகரன், சன் ஆஃப் திரு V. கேசவசுதன், திருமதி R. பியூலா, வைஃப் ஆஃப் திரு ரவிக்குமார், திருமதி சென்சுடர் கிரேசி, வைஃப் ஆஃப் திரு M. சாம்சன், குழந்தை பிளஸ்வின், சன் ஆஃப் திரு V. ரமேஷ் ராஜா, திருமதி S. சங்கீதா, வைஃப் ஆஃப் திரு T. வில்சன். அதே நாளில் திருமண காண்பவர்கள் திரு LDB பிராங்க்லின் ஜெயக்குமார், திருமதி மேபிள் மனோகரி தம்பதியினர், திரு G. லாரன்ஸ் எபினேசர், திருமதி L. ஸ்டெல்லா ஜெபமணி தம்பதியினர், திரு L. பிரைட் இமானுவேல், திருமதி குண்டு ஸ்னேகா பிரியா தம்பதியினர். அக்டோபர் 2 பிறந்தநாள் காண்பவர்கள் திரு I. ஜான் சுந்தர், செல்வி B. பிரியங்கா மெர்சி, டாக்டர் ஆஃப் திரு R. பாஸ்கர், குழந்தை J. கிளாட்வின் அபிஜித், சன் ஆஃப் திரு J. ஜெயபிரகாஷ். பிறந்தநாள் மற்றும் திருமண காண்பவர்கள் அநேக பிறந்தநாள் மற்றும் திருமணங்களுக்கான வாழ்த்துகின்றோம். இந்த வாரத்தில் திருமண நாள் மற்றும் பிறந்த நாளுக்கான இன்றதான பிள்ளைகளுக்காக நாம் ஜெபம் செய்வோம். எல்லா நன்மைக்கும் முற்றும் விரைவிடமாக இருக்கின்றதான எங்கள் அன்பின் கடவுளை, திருச்சபை குடும்பத்தில் பிறந்த நாள் மற்றும் திருநாள் காணுகின்ற பிள்ளைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். கடந்த ஆண்டு முழுவதுமாக பிள்ளைகளை பாதுகாத்து வழிநடத்துகின்ற தயவுகளுக்காக நமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். உங்களுடைய அருள்நாளே அவர்கள் தூங்குகின்றதான அந்த புதிய ஆண்டின் கூட உங்களுடைய கருத்திலிருந்து பெற்றுக்கொண்டு உண்மையை முழுமையாக சார்ந்து வாழ நிகழ்வை செய்தது. அமைதியும் மகிழ்ச்சியும் நீர் உறுதிப்படுத்தியர்களும் பிள்ளைகளுடைய வாழ்விலே திருவிழத்தை நிறைவேற்றியர்களும் எல்லா நிலையிலும் உண்மை முழுமையாக சார்ந்து உங்களுடைய கரத்தை பிடித்து பயணிப்பதற்கு ஆண்டவரே உங்களுடைய சான்றாக வாழ்வதற்கு ஆற்றல் தாரும். இன்னும் பல ஆண்டுகளோட வாழ்விலை காண நீர் அவர்களுக்கு உதவி செய்ததும் உங்களுடைய கரத்தில் அவர்களை அர்ப்பணிக்கின்றோம். நீர் வழிநடத்தும். இயேசு வழியாக ஜெபிக்கின்றோம் எங்கள் நன்மையின் கடவுளே. ஆமேன். திருமண அறிக்கை. நமது திருச்சபையை சார்ந்து திரு G. தன்ராஜ், திருமதி D. கீதா என்னுடைய மகன் செல்வன் D. உமேஷ் பிரபாகரன் என்பவருக்கும், தென்னிதி திருச்சபை சென்னை பேராயம் வடமதுரை குருசேகரம் காப்ரியல் ஆலயத்தை சார்ந்த திரு D. கோபி, திருமதி G. லக்ஷ்மி என்னுடைய மகள் செல்வி G. கமலி என்பவருக்கும் திருமணம் செய்ய நிச்சயிக்கப்பட்டுள்ளது. இது இவர்களுக்கு முதலாம் அறிக்கை. ஜெபம் செய்வோம்.
எங்கள் அன்பின் கடவுளே, குடும்பங்களை ஏற்படுத்தி அதை ஆசீர்வதித்து வழிநடத்துகின்றவரே, திருமணத்தில் இணைய இருக்கின்றதான பிள்ளைகள் உடைய திருக்கரத்தில் நாங்கள் தருகின்றோம். திருமண ஆயத்தங்களிலே உடைய கரம் உடன் இருக்கட்டும். இவர்கள் இணைந்து வாழ்கின்ற வாழ்வின் வழியாக நீர் மகிமைப்படுவீராக. எல்லா விதமான ஆண்டவரே தேவைகளை சந்தித்தள்ளும். இது உம்மால் அருளப்பட்ட வாழ்வு என்பதை ஆழமாக நம்பி இந்த உறவிலே தங்களை இணைத்துக் கொள்ளுகின்ற பொழுது உம்மை மையமாக வைத்து உம்மை சார்ந்து வாழ கிருபை செய்தள்ளும். தொடர்ந்து அவர்களை பாதுகாத்துக் கொள்ளும், வழிநடத்தும். இயேசுவின் வழியாக ஜெபிக்கின்றோம் எங்கள் அன்பின் கடவுளே, ஆமேன். ஜெபம் செய்வோம். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும், கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். பரமன்றக்கு எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டத்திலே செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றனுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்வர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல் எங்கள் குற்றங்களே எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனை பிரவேசிக்க பண்ணாமல் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமே மகிமை நினைக்கும் தேவர்களே, ஆமேன். எங்கள் அன்பின் கடவுளை மீண்டுமாக நாங்கள் நோக்கி பார்க்கின்றோம். இந்த நாளிலே இந்த வழிபாட்டில் பங்கு பெற நீர் எங்களுக்கு பாராட்டின கிருபைகளுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். குடும்ப அமைப்பிலே நீர் தந்த முதியோர்களுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகின்றோம். அவர்களுடைய ஞானத்திற்காக, அவருடைய அனுபவத்தின் வழியாக எங்களை வழிநடத்திய வழிகளுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, இன்னும் தொடர்ந்து அவர்களை எங்களுக்கு ஆசையாக வைத்து எங்கள் குடும்பத்திற்கும் திருச்சபைக்கும் சமுதாயத்திற்கும் தொடர்ந்து நீர் அவர்கள் கொண்டு எங்களை வழிநடத்தும்படியாக உங்களுக்கு நாங்கள் மன்றாடுகின்றோம். சரீர சுகங்களின் ஜீவனை அவர்களுக்கு தாரும். அவருடைய ஜெபத்தின் வழியாக எங்களை அனைவரையும் தாங்கத்தக்கதாக ஆண்டவரே, அவருடைய நல்ல ஆலோசனை வழியாக எங்களை வழிநடத்த தொடர்ந்து அவர்களை வைத்து பயன்படுத்தும்படியாக உங்களுக்கு நாங்கள் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, இந்த திருச்சபை இந்த கரத்தில் நாங்கள் தருகின்றோம். கடந்த இந்த நாட்களிலே நீரே உடனிருந்து வழிநடத்துகின்ற தயவுகளுக்காக, இறக்கங்களுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். தொற்று காலங்களிலே நாங்கள் வாழ்ந்தாலும் நீர் போதுமானவராக இருந்தேன். எல்லா விதமான சூழலிலே கடந்து வரை நீர் எங்களை ஆற்றல் படுத்தியிருக்கின்றேன். இந்த நிறைவான கரத்திலே மீண்டுமாக எங்களை அர்ப்பணிக்கின்றோம். தொடர்ந்து எங்களை வழிநடத்தும்படியாக உங்களுக்கு நாங்கள் மன்றாடுகின்றோம். இந்த வேளையிலே பலவீனமாக சுகவீனத்தோடு இருக்கின்றதான பிள்ளைகள், மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறதான பிள்ளைகள், தனிமையாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றவர்கள் ஒவ்வொருடைய கரத்திலே நாங்கள் தருகின்றோம். அவருடைய பலவீனங்களிலே உம்முடைய பலனை கொண்டு நீ அவர்களை தாங்கும். அவர்களுக்கு நல்ல தைரியத்தை நீர் கட்டளையிட்டும். எல்லா விதமான பொருளாதார தேவைகளை நீ அவர்களுக்கு சந்தித்தரலும். அந்த சூழலிருந்து அவர்களை மீட்டெடுத்து ஒரு மகிழ்ச்சியும் அமைதியும் சமாதானத்தை நீ உறுதிப்படுத்தும்படியாக உங்களுக்கு நாங்கள் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, கல்லூரிக்கு சென்று கொண்டதான பள்ளிகளுக்கு செல்லுகின்றதான பிள்ளைகளை இந்த கரத்தில் நாங்கள் தருகின்றோம். பிள்ளைகளுக்கு வேண்டிய பாதுகாப்பை நீர் உறுதிப்படுத்தும். ஆண்டவரே, இந்த கல்வியை பெற்றுக்கொள்வதற்கு வேண்டிய ஞானத்தை நீர் அவர்களுக்கு தாரும். ஆண்டவரே, ஒரு சவால் நிறைந்த காலங்களில் அவர் வாழுகின்ற பொழுது எல்லாவற்றையும் கடக்கக்கூடியதான ஆற்றிலே ஆண்டவர் நமக்கு அருள்வார், அவர் நம்மோடு கூட இருக்கின்றார் என்றதான நிச்சயத்தோடு பிள்ளைகள் கடந்து செல்ல இந்த கிருபை செய்தியாக என்பதை நாங்கள் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, நாங்கள் உங்களுடைய நிறைவான ஆளுகைக்கு எங்களை முழுமையாக அர்ப்பணிக்கின்றோம். இந்த விசுவாசத்தை உமக்குள் இருக்கிறதான உறவிலை இன்னும் எங்களை ஆழப்படுத்தி கொண்டு உண்மை சுமந்தவர்களாக இந்த உலகத்திற்குள்ளாக நாங்கள் செல்லுகின்றோம். மீண்டுமாக ஒரு சந்திக்க வரை உடைய அன்பின் பராமரிப்புக்குள்ளே எங்களை பாதுகாத்துக் கொள்ளும். வெறுமையாக்கி தாழ்த்தி திருக்கரம் அர்ப்பணிக்கின்றோம், பொறுப்பிடும். இயேசு மொழியாக ஜெபிக்கின்றோம் எங்கள் அன்பின் கடவுளே. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் கடவுளுடைய அன்பும் தூய ஆவியாருடைய வழிநடத்தல் பாதுகாப்பு நம்மோடும் இந்த சான்றுள்ள வாழ்வோடு இன்றும் என்றும் சதா நாட்களும் தங்கியிருப்பதாக.